சகோதரியே, ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை உனக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை கொடுப்பார். என் ஆண்டவர் நன்மையை கொடுக்காமல் இருக்கிற தேவன் அல்ல. யார் நீதிமான்? இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாய் வாழுகிற சகோதரனே, பரிசுத்தமாய் வாழுகிற சகோதரியே, நீதான் நீதிமான். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, ஒருவனும் இல்லை பிரதர், ஒருவனும் இல்லை பிரதர். நான் சொல்றேன், இயேசு இரத்தத்தினாலே கழுவப்பட்ட உடனே நாம நீதிமான்கள். ஹல்லேலூயா. இயேசு இரத்தத்தினால நீ கழுவப்பட்டு இருக்கிறேனா, நீ நினைக்கணும் நான் நீதிமான். ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை இந்த ஆண்டு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆமென். பைபிள்ல ஒரு நீதிமான் உண்டு. யாரு? யோபு ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பெரிய ஆண்டவர் சொன்ன ஒரு மனிதன் உண்டு, நோவா. ஹல்லேலூயா. நோவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவனை நீதிமானாய் நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஆகவே தான் அவன் குடும்பம் தப்பிச்சு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. நீ நீதிமானா இருந்தா அவன் குடும்பம் தப்பும். ஆமென். சிலர் சொல்லுவாங்க, போச்சுடா அவன் குடும்பம். ஆண்டவர் சொல்வார், இல்லடா, இரட்டிப்பான நன்மை உனக்கு தருவேன். ஆமென். ஏன் தருவேன்னா, நீ இயேசுவின் பிள்ளையாய் மாற்றப்பட்டு விட்டாய். ஹல்லேலூயா. கலை நாட்கள் வர இன்னைக்கு பத்திரிகை எத்தனை பேர் வாசிச்சீங்க? பல சம்பவங்களை நம்ம பத்திரிகையில் பார்க்கிறோம். ஆண்டவர் 2014ஆம் ஆண்டுல சொன்ன ஒரு காரியம், இதுவரையிலும் நடக்காத மரணங்கள் தேசத்தில் நடக்கும். ஆமென். டிசம்பர் மாதம் அந்த 31ஆம் தேதி ஒரு விமானம், மலேசியாவிலிருந்து புறப்பட்ட ஒரு விமானம் கடலுக்குள்ளே விழுந்து 162 பேர். பல சம்பவங்கள் 2014ஆம் ஆண்டுல நடந்திருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளையே, ஆகவே நீங்கள் இந்த 2015ஆம் ஆண்டுல நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், நீதிமானாய் மாறுங்க. இரட்டிப்பான பலனை தருவார், இரட்டிப்பான பலனை தருவார். காலதாமதம் பண்ணாதீங்க. நீதிமானாய் மாறுவது இயேசு இரத்தத்தால் கழுவப்படுவது. அதற்காகத்தான் ஆமென் ஸ்தாபக யோவான் இந்த உலகத்தில் வந்து இயேசு கூட தண்ணியில பிடிச்சு அமர்த்தினார். ஹல்லேலூயா. நீதிமானாய் நாம மாறணும்னு இயேசு நீதிமானாய் நமக்கு மாற்றி காட்டினார். இயேசு நீதிமான், நாம் அதை செய்யணும்னு இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியாக அதை செய்தார். ஆகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த 2015ஆம் ஆண்டு இரட்டிப்பான நன்மை வேணும்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம், கர்த்தரை சொல்லுங்க. சீக்கிரம் முடிக்க போறேன். கர்த்தரை என்னமா சொன்னேன்? கர்த்தரை தேடணும். ஹல்லேலூயா. இரண்டாவது என்ன செய்யணும்? இருதயத்துல யாருக்கும் விரோதமா இருதயத்துல ஒண்ணு நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? அவங்க உறவினர்களுக்கோ, பக்கத்தில் உள்ளவர்களுக்கோ, சபையில் உள்ள போதகருக்கோ, இல்லைன்னா உறவினர்களுக்கோ, யாருக்கும் விரோதமா நீங்க இருதயத்தில் ஒண்ணுமே நினைக்கவே கூடாது. ஆமென். மூன்றாவதாக உத்தமமாய் நடக்கணும். ஹல்லேலூயா. நீதிமானாய் மாறணும். ஆமென். எங்கிருந்து உங்களுக்கு இரட்டிப்பான பலன் வரும்? ஹல்லேலூயா. யாருக்கு எங்கிருந்து இரட்டிப்பான பலன் வரும்? அதை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். எங்கிருந்து நீங்க இந்த இரட்டிப்பான பலனை பெற்றுக்கொள்ள முடியும்? வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம், ஆமென், 65:4. சங்கீதங்களின் புஸ்தகம் 122:9 எடுத்துக்கொள்ளுங்க. உம்முடைய பிரகாரங்களில், ஆமென், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி, கவனமாய் கேளுங்க. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன், நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய, ஆமென், உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். ஹல்லேலூயா. எங்கிருந்து நன்மை வரும்? ஆலயத்திலிருந்து. ஹல்லேலூயா. புதிதாய் கட்டப்படுகிற ஆலயத்துக்குள்ள இருந்து நமக்கு என்ன வரும்? நன்மை வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, ஆலயத்திலிருந்து என்ன வரும்? நன்மை வரும். ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பரிசுத்த ஆலயத்திலிருந்து உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஆமென். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், பண்டக சாலையில எல்லாம் கொண்டு வைங்க. ஹல்லேலூயா. நான் நன்மையினால திருப்தி ஆக்குவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆலயத்திலிருந்து உங்களுக்கு நன்மை வரும். சங்கீதம் 122:9 வாசிமா. எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம், கவனமாய் கேளுங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரின் ஆலயத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? நீங்க போகிற ஆலயத்திலிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? இன்னைக்கு ஆலயத்தில் அடிதான் நடக்குது. ஹல்லேலூயா. ஆலயத்தில் கெட்ட வார்த்தை தான் நடக்குது. ஆலயத்தில் என்னென்னோ பேசுறாங்க. நான் சொல்றேன், நீ போகிற ஆலயத்திலிருந்து உனக்கு நன்மை கிடைக்கணும். ஆமென். நீ போகிற ஆலயத்திலிருந்து உனக்கு இரட்டிப்பான நன்மை கிடைக்கணும். ஹல்லேலூயா. நீ வியாதியோடு போனா சுகமாகணும், நீ பிசாசோடு போனா விடுதலை ஆகணும். இல்லைன்னா நீ போகாத, அவ்வளவுதான். ஹல்லேலூயா.
நீ போகிற ஆலயத்திலிருந்து உனக்கு நன்மை கிடைக்கணும். ஆமே, நீ போகிற ஆலயத்துல நன்மை இல்லைன்னா நன்மைக்காக மட்டும் ஒரு நபரத்துல போகாதீங்க. நீங்க போகிற தேவ மனுஷனிடத்திலிருந்து அந்த ஆலயத்திலிருந்து உங்களுக்கு நன்மை கிடைக்கணும். அது சிஎஸ்சியா இருக்கட்டும், சால்வேஷன் ஆர்மியா இருக்கட்டும், ஆர்சியா இருக்கட்டும், பெந்தெகோஸ்தியா இருக்கட்டும், இயேசு விடுதலை தருகிறார் சபையா இருக்கட்டும், எனிபடி எதுவா இருக்கட்டும், நீ போகிற இடத்திலிருந்து உனக்கு நன்மை கிடைக்கணும். அல்லேலூயா. பைபிள் வசனம் அதுதான். இந்த 2015ஆம் ஆண்டிலே நீ உண்மையாக போகிற இடத்திலிருந்து நன்மை பெறுவாய். அல்லேலூயா. நீ போகிற இடம் நன்மை பெறுகிற ஒரு இடமா இருக்கணும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது. அவன் அந்த வசனத்தை வாசிமா, சங்கீதம் 120. நான் சொல்லல, அப்படின்னா நான் போய் சொல்றேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சங்கீதங்களின் புத்தகம் 122:9 வாசிக்கலாம். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாகும். அல்லேலூயா. நீ ஆராதிக்க போகிற ஆலயத்திலிருந்து உனக்கு நன்மை கிடைக்கணும். ஆமென். நீ ஆராதிக்க போகிற ஆலயத்திலிருந்து உனக்கு நன்மை கிடைக்கணும். அதை புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு நீ போகிற ஆலயத்திலிருந்து உனக்கு நன்மை கிடைக்குதா? 2015 ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போகிற ஆலயத்திலிருந்து உனக்கு நன்மை கிடைக்கும். அல்லேலூயா. ஆலயத்திலிருந்து ஆண்டவர் நன்மை கொடுக்க போகிறாராம். 2015 உண்மையாகவே சொல்லுகிறேன், ஆமென், விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். 2015 நீங்க ஆராதிக்க போகிற ஆலயங்களிலிருந்து உங்களுக்கு நன்மை வரும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வியாதியோடு கால் வைத்தா வியாதி மாறும், பிசாசோடு போனா பிசாசு ஓடும், தேவையோடு போனா தேவை சந்திக்கப்படும், வாகனம் வேணும்னா வாகனம் கிடைக்கும், என்ன தேவையோ ஆண்டவர் எனக்கு கொடுப்பார், கடனை கர்த்தர் மாற்றுவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. நீ தேடுகிற ஆலயத்திலிருந்து, நீ ஆராதிக்கிற ஆலயத்திலிருந்து ஆண்டவர் உனக்கு இந்த 2015ஆம் ஆண்டிலே நன்மை கொடுக்க போகிறார். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, கர்த்தர் பேசுகிறார் என்றால் கர்த்தர் செய்வார். யார் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுப்பது? பிரதர் விஜயராஜா? இல்லை இன்னொரு ஊழியக்காரனா? இன்னொரு ஊழியக்காரியா? ஒரு விசுவாசியா? இல்லை. யார் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுக்க முடியும்? அதை சொல்லி தொடர்ந்து நாம் ஜெபித்து கடைசியாக வாக்குத்தத்தத்துக்கு நேராக கடந்து செல்ல இருக்கிறோம். ஆமாண்டவருடைய பிள்ளைகளை, கடைசியாக சீக்கிரமாக ஒரே ஒரு காரியத்தை கூட, எங்கிருந்து ஆசீர்வாதம் கிடைக்கும்? இரட்டிப்பான, எங்கிருந்து இரட்டிப்பான நன்மை கிடைக்கணும்? சொல்லுங்க, எங்கிருந்து இரட்டிப்பான நன்மை கிடைக்கணும்? நம்ம ஆராதனைக்கு போகிற ஆலயத்திலிருந்து என்ன கிடைக்கணும்? சொல்லுங்க, என்ன கிடைக்கணும்? இரட்டிப்பான நன்மை கிடைக்கணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆலயத்திலிருந்து இரட்டிப்பான நன்மை கிடைக்கும். ஆமே, யார் இரட்டிப்பான நன்மையை தருவது? வாசிக்கலாமா? உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 28:11. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் பாருங்க, பாருங்க யார் சொல்றது? உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஆமென். உங்களுக்கு பரிபூர்ண நன்மை யார் தருவது? கர்த்தர். அல்லேலூயா. எங்கே இருந்து தருவார்? ஆலயத்திலிருந்து தருவார். யாருக்கு தருவார்? வீட்டில் தூங்குறவனுக்கோ, இன்னும் இருதயம் செம்மையாகாதவனுக்கோ, உத்தமமாய் நடக்காதவனுக்கோ, நீதிமானாய் மாறாதவனுக்கோ அல்ல. யார், எங்கிருந்து யாருக்கு தருவது? அல்லேலூயா. கர்த்தர். ஆலயத்திலிருந்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும், இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கும், நீதிமான்களுக்கும் இரட்டிப்பான நன்மையை 2015ஆம் ஆண்டிலே தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இரட்டிப்பான நன்மையை ஆண்டவர் 2015ஆம் ஆண்டிலே ஆமென் தருவேன் என்று பிராமிஸ் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையை கேட்போம், பெற்றுக்கொள்வோம். எல்லா பிள்ளைகளும் கண்களை மூடணும். எல்லா தம்பி தங்கச்சி மாதிரி கண்களை மூடுங்க. இந்த வேளை நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் தருவதற்கு காத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த இரட்டிப்பான நன்மை தேவை? அப்படியே கண்களை மூடலாம். தேங்க்யூ. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையா இருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையா இருக்கிறேன். உம்மோடு பேசிட ஆசை,
குரல் கேட்டிட ஆசை உம்மோடு பேசிட ஆசை 2015 ஆண்டிலே ரபோனி ரீபா கேட்டிட ஆசை கர்த்தர் சொல்லுகிறார் என் பிள்ளையே உனக்கு இரண்டு தருவேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை 2015 ஆண்டிலே ஆண்டவரை தேடி வந்திருக்கிறவர்களே தட்டி குரல் கேட்டிட ஆசை உம்மோடு பேசிட ஆசை குரல் கேட்டிட ஆசை கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேச ஆசையா எல்லாரும் உற்சாகமா கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு என்னோடு எல்லாரும் கண்களை மூடி பேசப்பா. என்னோடு பேச மாட்டேன் ஆசையா இருக்கிறேன். மறுவில் நான் அமர்ந்து எல்லாரும் கரங்களை தட்டி அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் அன்றைய மாச அடையாளத்தோடு இந்த 2015 வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிற அன்பு சகோதரி ஆண்டவர் எனக்கு அபிஷேகத்தோடு ஆண்டவரை துதி ஒருவர் வேடிக்கை பார்க்கிறவர்கள் அல்ல, கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். 2015 ஆண்டிலே நன்மை இல்லாமல் வந்திருக்கிற சகோதரியே, நன்மை இல்லாமல் வந்திருக்கிற சகோதரியே, கர்த்தருக்கு வாக்கு கொடுக்கிறார். கண்டிப்பான நன்மையை உனக்கு தருவேன். இன்றைக்கு பெற்றுக்கோ. இன்றைக்கு அதை கொடுக்கிறோம். பெற்றுக்கோ. பெற்றுக்கோ. சகோதரா, கடன் பாவத்தை கண்டு மாற்றுகிறான். கண்டிப்பா நன்மையை கொடுக்கிறான். வாசலை திறக்கிறான். குதிப்போம். ஆண்டவரே, இந்த 2015 ஆண்டிலே வாக்கு பண்ணின இந்த ஆண்டிலே கர்த்தர் சொல்லுகிறார். அடைக்கப்பட்டவன் கர்ப்பம் திறக்கும். கண்டிப்பான நன்மை அவனுக்கு நான் கொடுப்பேன். கண்டிப்பான நன்மை அவனுக்கு நான் கொடுப்பேன். என் அன்பு மகளே, என்னை தேடுவாயா? என்னை தேடுவாயா? உன் இதயத்தில் செம்மையாய் மாறுவாயா? கண்டிப்பான நன்மையை பெற்றுக்கோ. நன்றியப்பா. பிள்ளைகளோடு பேசுங்கப்பா. ஒவ்வொரு மேலோடு பேசுகிறாரு. ஒவ்வொரு மேலோடு பேசுகிறாரு. இவனை பேசுங்கப்பா. ஒவ்வொரு மேலோடு பேசுங்கப்பா. பிள்ளைகளோடு பேசுங்கப்பா. லபுனி ரீபா லபலபா. எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவே எங்கள் நடுவிலே ஆவியான வெள்ளமே நீர் இறங்கி வாரும். இந்த பிள்ளைகளை நிரப்பு. கல்லால் அண்டை வாரமே சபிக்கப்பட்ட பிசாசே இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறி போ. இயேசுவின் நாமத்தினாலே நீ வெளியேறி போ. இயேசுவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகளுக்கு வெளியேறி போ. தீபா கசதா ரபா ரூதா ரபா ரபோ தீபா கசதா ரபா ரபோ. ஒவ்வொரு தேசத்தின் மேலுடைய வல்லமை இறங்கி வரட்டும். வரட்டும் ஐயா. 2015 ஆண்டில கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு மட்டும் இரட்டிப்பான நன்மை. அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான நன்மை. அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான நன்மை. அவரை தேடுவாயா? இரட்டிப்பான நன்மை உனக்கு கிடைக்கும். நீ இருதயத்தில் செம்மையாய் மாறுவாயா? இரட்டிப்பான நன்மை உனக்கு கிடைக்கும். நீ உத்தமமாய் நடப்பாயா? இரட்டிப்பான நன்மை உனக்கு கிடைக்கும். நீதிமானாய் மாறுவாயா? இரட்டிப்பான நன்மை